வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா IPL 2024 35வது மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இதுல நம்ம டெல்லி கேபிட்டல் சைட் போனோம் அப்படின்னா 7க்கு 3 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் 6 மேட்சுக்கு 4 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ ரெண்டு டீமுமே லாஸ்ட் மேட்ச் ஒரு வெற்றியில இருந்தா வர போறாங்க. அந்த டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸை அகமதாபாத்லேயே போய் 90 ரன்னுக்கு ஆல் அவுட் எடுத்திருந்தாங்க. அண்ட் தென் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் RCB-ய பெங்களூர் கிரவுண்ட்ல வச்சு செய்னு செஞ்சிருந்தாங்க. 280 வரைக்கும் அடிச்சிருந்தாங்க. இப்போ ரெண்டு டீமுமே வெற்றியில இருந்து வராங்க. ஸோ இங்க யாருக்கு அந்த வெற்றி தொடர போகுது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் 20th ஏப்ரல் நைட்டு 7:30க்கு அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்ட்ஸ் ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணுமா? அப்ப நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் half an hourல கிராண்ட் லீக் டீம் அண்ட் தென் ஸ்மால் லீக் டீம் ரெண்டுமே நம்ம டெமோ டீம்ஸா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்மால் லீக் டீம் சைட் போனோம் அப்படின்னா ரொம்ப டீம் எல்லாமே சேஃபா இருக்கும். ஆனால் அதுவே கிராண்ட் லீக் டீம் ரொம்ப ரிஸ்கியா நம்ம ட்ரை பண்ணிருப்போம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் கொடுத்துருவோம். இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்கு அப்படின்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. இல்ல இந்த டீம்ல இருந்து ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில தான் மேட்ச் நடக்க போகுது. டெல்லி கிரவுண்ட் அப்படின்னாலே ஒரு 2 years பேக் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தது. ஆனா லாஸ்ட் இயர் வேர்ல்டு கப் நடந்தது. அந்த டைம்ல பிச் எல்லா ட்ராக்குமே மாத்தினாங்க. அதுல இருந்து இந்த வென்யூ ஹை ஸ்கோரிங் வென்யூவா மாறிடுச்சு. நிறைய பவுண்டரி சிக்ஸர்ஸ் போகக்கூடிய வென்யூ, கொஞ்சம் கிரவுண்டோட டைமென்ஷனல் சின்னது, அவுட்ஃபீல்ட் ரொம்ப குயிக்கா இருக்கும். நீங்க மோஸ்ட்லி என்ன மாதிரி டீமை பிக் பண்ணலாம் அப்படின்னா பேட்டர்ஸ்க்கு மோஸ்ட்லி நீங்க 60ல இருந்து 80% வரைக்கும் நீங்க பேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் கூகுளிஸ் போடக்கூடிய ஸ்பின்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 20% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் பேஸ் பவுலருக்கு ஒரு 25ல இருந்து ஒரு 30% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க டீம்ல பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 139. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 133 இருந்தது ஒரு 2 years பேக். ஆனா இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோரே ஒரு 157 வரைக்கும், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 145. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பேட்டிங்ல கொஞ்சம் அட்வான்டேஜஸா தான் இருந்திருக்கு அருண் ஜேட்லி ஸ்டேடியம் அப்படின்னாலே. இப்போ ரெண்டு டீமோட ஹெட்ல வந்துடலாமே. இப்போ ரெண்டு டீமும் நேருக்கு நேர் 23 மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. அதுல டெல்லி கேபிட்டல்ஸ் 11 மேட்சும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 12 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் சன்ரைசர்ஸ் அதிகப்படியா மேட்சா வின் பண்ணிருக்காங்க. இப்போ டெல்லியும் ஒரு நல்ல ஒரு கோர் டீமை செட் பண்ணிட்டாங்க. இப்போ ஜாக் ஃப்ரேசர் மெக்கோர்க் உள்ள வந்தாரு, டி ஸ்டாப்ஸ் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, முகேஷ் குமார், குல்தீப் யாதவ் ரெண்டு பேருமே ஒரு இன்ஜூரில இருந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த டெல்லி டீம் ரொம்ப இப்போ ஸ்ட்ராங்கா மாறிடுச்சு. ஆனா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட்டிங் ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. ஹென்ரி கிளாசனா இருக்கட்டும், அந்த எய்டன் மார்க்ரம், ஓபன் பண்ணக்கூடிய டிராவிஸ் ஹெட் எல்லாருமே செம ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி டெல்லி கிட்ட கொஞ்சம் பவுலர்ஸ் இருக்காங்க, SRH கிட்ட பேட்டிங் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அனல் பறக்கிற போட்டியா தான் இருக்கணும். ஒன்னு பேட்டிங் சாதகமா போகணும், இல்ல பவுலர்ஸ்க்கு சாதகமா போகணும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சர்க்கிள்ல தான் நடக்க போகுது. மோஸ்ட்லி யாருக்கு அதிகப்படியான அட்வான்டேஜஸ் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. ஏன்னா ஹோம் வென்யூ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இருக்கு. ஸோ இந்த வென்யூல ஓவராலா 85 IPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 38 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 46 மேட்சஸும் வின் பண்ணிருக்காங்க. பெரிய அளவு டிஃபரன்ஸ்ல ஒரு 8 மேட்ச் தான். மோஸ்ட்லி டாஸ் வந்து இங்க கண்டிப்பா குரூசியலா இருக்காது. அது ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, ஒரு குவாலிட்டி பேட்டிங் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா மேட்ச் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நீங்க எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க பிளே பண்ணலான்னு இருக்கீங்க அப்படிங்கறத நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ மை மாஸ்டர் 11 ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன்.
மை மாஸ்டர் 11 ஆப் ஸ்மால் லீக் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப். அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லா மேட்சுக்குமே இந்த ஐபிஎல்ல 50,000 ரூபாய்க்கான கிவ் அவே கொடுக்குறாங்க. அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம ஃபேண்டசில ப்ளே பண்றோம். எதுக்காக ப்ளே பண்றோம்? நிறைய ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம ப்ளே பண்ண போறோம். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு என்ட்ரி ஃபீஸ்லயே நமக்கு நிறைய டிஸ்கவுண்ட் இருக்கு, நிறைய கிவ் அவேஸ் கொடுக்குறாங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம என்ட்ரி ஃபீஸ், அதாவது பர்டிகுலர்லி நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றீங்க அப்படின்னா ட்ரீம் லோனோட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் மை மாஸ்டர் 11 ஆப்போட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் கம்பேரிசன் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்குமே உங்களால 200 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியும். சேம் அதே ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் அங்கேயும், அதே ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் இங்கேயும், அதே 2 ஸ்பாட் தான். ஆனா ஏன் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு என்ட்ரி ஃபீஸ்ல 200 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம போய் ட்ரீம் லோன்ல பே பண்ணணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கிளவரா யோசிங்க. எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. 50,000 ரூபாய்க்கான கிவ் அவே போகுது. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40 இருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ் அவேல ஃப்ரீயாவே டீமை பிக் பண்ணுங்க. பிக் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ற டீமோட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் மை மாஸ்டர் 11 ஆப்போட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் கம்பேரிசன் பண்ணி பாருங்க. நீங்களே ஒரு பெட்டர் ஐடியாக்கு வந்துடுவீங்க. மை மாஸ்டர் 11 ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். டெல்லி கேபிட்டல் சைடு வந்துட்டோம் அப்படின்னா டேவிட் வார்னர் பேக் டு டீமுக்குள்ள வரதான சான்ஸ் இருக்கும். டேவிட் வார்னரும் பிருத்திவி சார் 2 பேரும் தான் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல ஜேக் ஃப்ராசர் மெக்கோக் அவர் தான் வர போறாரு. அண்ட் தென் ரிஷப் பண்ட், டி ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், சாய் ஹோப், இசான் சர்மா, குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், கலீல் அகமது. இத டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா முகேஷ் குமாரும் அபிஷேக் போரல் இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். கலீல் அகமது 1, முகேஷ் குமார் 2, குல்தீப் யாதவ் 3, இசான் சர்மா 4, அக்சர் பட்டேல் 5, லாஸ்ட் மேட்ச் டி ஸ்டப்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தாங்க 6. ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் டெல்லி கேபிட்டல்ஸ் வர போறாங்க. இதுல அதிகப்படியான ஓவர்ஸ் மோஸ்ட்லி இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க 5 பவுலருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுல ஏதாவது இசான் சர்மாவோ இல்ல கலீல் அகமதோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாங்க அப்படின்னா மேபி 1ல இருந்து ஒரு 2 ஓவர் டி ஸ்டப்ஸ் பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் இசான் சர்மா, கலீல் அகமது இவங்க 2 பேர் தான் இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் முகேஷ் குமார் அதிகப்படியான ஓவர்ஸ் டெத்ல பவுல் பண்ணுவாரு. சோ முகேஷ் குமார், கலீல் அகமது இவங்க 2 பேரும் டெத்ல பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இத டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம அப்படியே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைடு வந்துட்டோம் அப்படின்னா செம பேட்டிங் லைன் அப் வச்சிருக்காங்க. ஏன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். முத பால்ல இருந்து அடிச்சு பெரிய பவுலர்ஸை துவச்சி எடுத்துறாங்க. அட் த நம்பர் 3ல ஹைடன் மார்க்ரம், ஹென்ரி கிளாசன், அப்துல் சமாட், நிதிஷ்குமார் ரெட்டி, சபாஸ் அகமது, பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், மயங்க் மார்க்கண்டே, ஜெய்தேவ் உனாட்கட். இதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டும் டி நடராஜன், தங்கராசு நடராஜன் இவங்க 2 பேரும் தான் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ இந்த டீமோட பவுலர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஜெய்தேவ் உனாட்கட் 1, மயங்க் மார்க்கண்டே 2, புவனேஸ்வர் குமார் 3, பேட் கமின்ஸ் 4, சபாஸ் அகமது 5 அண்ட் தென் டி நடராஜன் 6. ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க. 7th பவுலிங் ஆப்ஷன்ல அபிஷேக் சர்மா ஒருத்தர் இருக்காரு. அவர் மேபி 1ல இருந்து ஒரு 2 ஓவர், அதிகபட்சமே ஒரு ஓவர் தான் பவுல் பண்றதான சான்சஸ் இருக்கும். இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ண போறாங்க அப்படின்னா டி நடராஜன் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அண்ட் தென் பேட் கமின்ஸ் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அண்ட் தென் ஜெய்தேவ் உனாட்கட் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஆல்மோஸ்ட் இங்கேயே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவரை புவனேஸ்வர் குமார், மயங்க் மார்க்கண்டே அண்ட் தென் சபாஸ் அகமது இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி போல் போடுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இனிஷியலி நியூ பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புவனேஸ்வர் குமாரும் ஜெய்தேவ் உனாட்கட் இவங்க 2 பேர் தான் இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் தங்கராசு நடராஜன், ஜெய்தேவ் உனாட்கட் அண்ட் தென் பேட் கமின்ஸ் இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதுதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுல பர்டிகுலர்லி கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இப்போ டெப்தா பார்க்க போறோம். மோஸ்ட்லி நீங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா போய்
அந்த 14 ஃபேண்டசி பிளேயர் யார் இருக்கிறதான சான்ஸ் இருக்கும், கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யார் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கறத நீங்க டைரக்டா பார்த்துட்டு டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். மோஸ்ட்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டீமை பிக் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக்கு சூட்டபிளான பிளேயர்ஸ் யாரெல்லாம் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்டா இருப்பாங்க இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் நம்ம கிராண்ட் லீக்ல பிளே பண்ண போறோம் அப்படின்னா 5ல இருந்து ஒரு 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. அந்த சேஃப் ஆப்ஷன் எதுக்காகனா நம்ம மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் லாஸ் ஆக கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான். ஏன்னா இது ஃபேண்டசி சைட், இங்க பினான்சியல் ரிஸ்க் உள்ள இடம். இந்த இடத்துல நம்மளோட காசு எக்காரணத்துக்காகவும் லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மோஸ்ட்லி 5ல இருந்து 8 பிளேயர்ஸை கிராண்ட் லீக்ல சேஃபா மூவ் ஆன் பண்றோம். அந்த சேஃப் ஆப்ஷன்ல டியூவல் பிளேயர்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன், அண்ட் தென் பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வரக்கூடிய பேட்டர், அண்ட் தென் பவுலர்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி 2 ஓவர் டெத்ல போல் போனக்கூடிய பவுலர், அண்ட் தென் விக்கெட் கீப்பர்னா டாப் ஆர்டர்ல வரக்கூடிய விக்கெட் கீப்பருக்கு நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ண போறோம். அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க ஒரு 6ல இருந்து 3 பிளேயர்ஸை மட்டும் எவரி மேட்ச் நீங்க ரிஸ்க் எடுங்க, கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ சேஃப் ஆப்ஷன்ல இந்த பர்டிகுலர் மேட்ச் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா மேல நம்ம பிக் பண்ணிருக்க ரிஷப் பண்ட், ஹென்ரி கிளாசன், இவங்க 2 பேருமே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வராங்க. ஒரு டுயல் ஆப்ஷன். ஏன்னா விக்கெட் கீப்பர் 20 ஓவர் விக்கெட் கீப்பர்லயே கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டோ கிடைக்குதுன்னா அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். 2 பேருமே பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம். லாஸ்ட் மேட்ச் ஹென்ரி கிளாசன் பெங்களூரை போட்டு பிரிச்சிருந்தாரு, குயிக்கா 60+ ரன் அடிச்சிருந்தாரு. ரிஷப் பண்ட் எவரி மேட்ச் ஆவரேஜா ஒரு பேட்ல இருந்து ஒரு 25+ ரன் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. 2 பேருமே ஒரு நல்ல ஃபார்ம். பெருசாலாம் தேவையில்ல. ரிஷப் பண்டும் ஹென்ரி கிளாசன் பேட்ல இருந்து ஒரு 25 ரன் வந்தா போதும், ஈஸியா அவங்க ட்ரீம் டீம் வந்துருவாங்க. இதுல ஹென்ரி கிளாசனுக்கு ஒரு த்ரெட்னிங் கொடுக்கக்கூடிய பவுலர் அப்படின்னா குல்தீப் யாதவ். இவர் தான் குல்தீப் யாதவ். அவர் மட்டும் ஹென்ரி கிளாசன் கொஞ்சம் பொறுமையா ஆடிட்டாரு அப்படின்னா அவர் பேட்ல இருந்து கண்டிப்பா நம்ம ஒரு 35+ ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா குல்தீப் யாதவ் கிட்ட அவரோட விக்கெட்டை வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ டெல்லி கிரவுண்ட் அப்படின்னாலே குல்தீப் யாதவ் ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. எவரி மேட்ச் அவர் பிளே பண்றாரு அப்படின்னாலே 2 விக்கெட் அந்த வென்யூல எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாருனால அவருமே ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் அக்சர் பட்டேல் டூயல் இல்ல 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர். டெல்லி கிரவுண்ட் டெல்லி டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங், பவுலிங் அண்ட் தென் ஃபீல்டிங் 3லயுமே அவரோட பங்களிப்பு இருக்கு டெல்லி டீமுக்காக. ஸோ அந்த மாதிரி 3ல ஏதோ ஒரு 2 சக்சஸ் இல்ல 1 சக்சஸ் ஆனாலே போதும். இப்போ பவுலிங்ல 1 விக்கெட்டோ 2 விக்கெட் எடுத்துட்டாலே போதும், ஈஸியா ட்ரீம் டீம் வந்துருவாரு. ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நம்ம ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா அவங்க மினிமம் 40 மேக்ஸிமம் 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருந்தா போதும், ஈஸியா அவங்க ட்ரீம் டீம் வந்துறாங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி இந்த மேல இருக்க 3 பிளேயர்ஸ்க்குமே இருக்கு. அந்த கீழே இருக்க இந்த 2 பிளேயர்ஸும் நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம பிக் பண்ணிருக்கோம். இப்போ ஏடன் மார்க்ரம் பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, பொறுமையா ஆடுறாரு, அவசரப்படவே மாட்டேங்கிறாரு. நிறைய சிங்கிள்ஸா டபுள்ஸா அந்த பவுண்டரிஸா தான் கன்வெர்ட் பண்றாரு. அவ்வளவு சீக்கிரம் சிக்ஸர்ஸ்க்கு மோதுறதுல. சோ அவசரப்பட்டு டிராவிஸ் ஹெட்டோ இல்ல அபிஷேக் சர்மாவும் எல்லாம் கொஞ்சம் இயர்ல விக்கெட் விட்டுட்டாங்கன்னா ஏடன் மார்க்ரம் உள்ள நின்று ஒரு 35+ ரன் அடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஸ் பிக்கா இருப்பாரு. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம ஏடன் மார்க்ரம்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், இந்த வென்யூ ரெக்கார்டு வச்சு நம்ம குல்தீப் யாதவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். சோ நீங்க மேல இருக்க ரிஷப் பண்ட், ஹென்ரி கிளாசன், அக்சர் பட்டேல் இவங்க எல்லாத்தையுமே நீங்க மோஸ்ட்லி 90% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதிகப்படியா நீங்க குல்தீப் யாதவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னா அந்த டீம்ல கூட நீங்க ஹென்ரி கிளாசனை டிராப் பண்ணி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீழே இருக்க ஏடன் மார்க்ரம், குல்தீப் யாதவ் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி 40ல இருந்து 70% யூசர்ஸ் பிக் பண்ணி பார்த்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல 50-50 ஆப்ஷன்ல இவங்கள ட்ரை பண்ணி பாருங்க. இதுல யார் யாருன்னா ஜேக் ஃப்ராசர் மெக்குக், டிராவிஸ் ஹெட், டேவிட் வார்னர், அபிஷேக் சர்மா இவங்க 4 பேர்த்துக்குமே பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. 4 பேருமே டாப் ஆர்டர்ல வரக்கூடிய பேட்டர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்ப ஜாக் ஃப்ரேசர் மெக்குக் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபார்ம், கண்டிப்பா ஒரு பேட்ல இருந்து ஒரு 20+ ரன் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். டேவிட் வார்னர் இந்த மேட்ச் கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இந்த வென்யூல நிறைய முறை செஞ்சுரிஸ் ஐபிஎல் அடிச்சிருக்காரு அப்படின்னா அது டேவிட் வார்னர். வென்யூ ரெக்கார்ட் செம்மையா வச்சிருக்காரு. இந்த வென்யூல உள்ள நின்னுட்டாரு ஒரு 40+ 50+ ரன் அடிச்சாருன்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. மோஸ்ட்லி நீங்க எந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஒரு 70 to 80% டீம்ல நீங்க டேவிட் வார்னருக்கு ரிஸ்க் எடுங்க, ரிஸ்க் எடுத்து பிக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஒரு 30ல இருந்து ஒரு 40% டீம்ல மட்டும் நீங்க ஜாக் ஃப்ரூசர் மெக்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், 2 பேருமே இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இப்போ ஆப்போசிட் டீம்ல இனிஷியலி நியூ பால்ல இசான் சர்மா, கலீல் அகமது இவங்க தான் இனிஷியலி நியூ பால்ல போல் பண்ண போறாங்க. ஒண்ணு அவங்கள துவைக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் அவசரப்பட்டு இயர்லியா விக்கெட்டை விடணும். இவங்க 2 பேருக்குமே இப்போ மோஸ்ட்லி டிராவிஸ் ஹெட் ஸ்பின்னருக்கு வீக்கா இருக்காரு. சோ குல்தீப் யாதவ் இனிஷியல்லாம் போல் பண்ணாருன்னா கண்டிப்பா இவரோட விக்கெட்டை குல்தீப் யாதவ் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். ஆனா பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால இவங்க 2 பேருக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி இவங்க 2 பேருக்குமே நீங்க 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
சப்போஸ் இப்ப டிராவிஸ் ஹெட்டையோ அபிஷேக் சர்மாவையோ நீங்க டிராப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்துல் சமாட் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க டீம்ல பிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சோ அந்த மாதிரி டீமை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. அண்ட் தென் முகேஷ் குமாரா இருக்கட்டும், பேட் கமின்ஸா இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா ரெண்டு பேருமே டெத்ல பவுல் பண்றாங்க. டெத்ல மினிமம் 1ல இருந்து ஒரு 2 ஓவர் பவுல் பண்றதுனால அந்த மாதிரி டைம்ல நிறைய விக்கெட்ஸ் எடுத்து ஈஸியா ட்ரீம் வந்துறாங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு முகேஷ் குமாரா இருக்கட்டும், பேட் கமின்ஸா இருக்கட்டும், ரெண்டு பேருமே 3 விக்கெட் லாஸ்ட் மேட்ச் நல்லா பவுல் பண்ணி எடுத்திருக்கனால இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். டெல்லி கிரவுண்ட்ல முகேஷ் குமாருக்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும். சேம் பேட் கமின்ஸும் ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இவங்க இந்த 6 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல 50-50 ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இப்போ லோ பர்சன்டேஜ்ல யார் யாருக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் நீங்க சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டி ஸ்டப்ஸ் இந்த மேன் இன் ஃபார்ம், நல்ல ஃபார்ம், இவருக்கு பேட்டிங் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா 25+10 ஆடி கொடுத்துருவாரு. லாஸ்ட் மேட்ச் யாருமே எதிர்பார்க்கல, அன்பார்ச்சுனேட்டா பவுல் பண்ணாரு, 2 விக்கெட் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டாரு ட்ரீம் டீம்ல. சோ அந்த மாதிரி இப்போ பவுல் பண்றாரு, 1 or 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. தங்கராசு நடராஜன் டெத்ல பவுல் பண்றாரு, புவி இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்றாரு. சோ புவி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுல் பண்ண போறாங்கன்னா மயங்க் மார்க்கண்டே அவருக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம்ல பிக் பண்ணணும். சோ புவியும் மயங்க் மார்க்கண்டேயும் நீங்க இன்னிங்ஸ் வைஸ் சஃபுல் பண்ணிக்கோங்க. அந்த தக்கராசு நடராஜன் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் தேவைப்படுவார். ஏன்னா டெத்ல பவுல் பண்றதுனால எப்படினாலும் மினிமம் 1 விக்கெட், அதுவே 2 விக்கெட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போகணும் முடிவு பண்ணீங்கன்னா டி ஸ்டப்ஸ், தங்கராசு நடராஜன், புவனேஸ்வர் குமார் அல்லது மயங்க் மார்க்கண்டே இன்னிங்ஸ் வைஸ் நான் சொன்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கா போகணும் லோ பர்சன்டேஜ்ல அப்படின்னா சாய் ஹோப். டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க டெல்லி, ஏன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பவுலிங்க தாக்கு பிடிக்க முடியல. சோ டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா சாய் ஹோப் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. சோ டாப் ஆர்டர்ல ஆடக்கூடிய டேவிட் வார்னர், பிருத்திவி ஷா அந்த இவங்க எல்லாத்தையுமே நீங்க டிராப் பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல நீங்க சாய் ஹோப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெல்லி கேபிட்டல்ஸ் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா சாய் ஹோப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே சேசிங் பண்ண போறாங்க அப்படின்னா பிருத்திவி ஷாவை லோ பர்சன்டேஜ்ல இருந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இவங்க ரெண்டு பேருக்கு இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சபாஸ் அகமத் ஒரு 2 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாரு டாப் ஆர்டர். ஏன்னா இப்போ இந்த டீமோட ஸ்ட்ராங் பேட்டிங் அப்படின்னா ஹென்ரி கிளாசன் அண்ட் தென் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இவங்க 3 பேர் தான் கீ பிளேயர்ஸ். அந்த 3 கீ பிளேயர்ஸை எடுத்துட்டாங்கன்னா சபாஸ் அகமத் பேட்ல இருந்து ஒரு 20% வரதுக்கான சான்ஸ் இருக்கும். அந்த 3 பேர்த்துல யாரோ ஒரு 2 பேர்த்த நீங்க டிராப் பண்ண போறீங்க ரிஸ்கா அப்படின்னா அந்த டீம்ல சபாஸ் அகமத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணும். அண்ட் தென் கலீல் அகமத் பிக் டிஃபரன்ஸா இருக்காரு. இந்த சீசன் ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸா இருக்கு, ஒரு நல்ல ஃபார்ம், ஆவரேஜா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அதுல எக்கனாமியாவும் போல் பண்ணிடுறாரு, மினிமம் 1 விக்கெட்டாச்சும் எடுத்துறாரு. அதுவே 2 விக்கெட் இவருக்கு கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. லோ பர்சன்டேஜ்ல நீங்க சேஃபா போடணும். டி ஸ்டப்ஸ், தங்கராசு நடராஜன், புவி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா, செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மயங்க் மார்க்கண்டே. இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா போகணும்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெல்லி பேட் பண்ண போறாங்கன்னா சாய் ஹோப், சேசிங் அப்படின்னா பிருத்திவி ஷா, அண்ட் தென் சபாஸ் அகமத், கலீல் அகமத், இந்த மாதிரி ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்கு சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ரிஷப் பாண்ட் 1, ஹென்ரி கிளாசன் 2, அக்சர் பட்டேல் 3, அண்ட் தென் ஐடன் மார்க்ராம் 4, குல்தீப் யாதவ் 5. இந்த 3 பிளேயர்ஸும் மோஸ்ட்லி நீங்க எத்தனை டீம் பிளே பண்ணாலும் அந்த எல்லா டீம்லயுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஐடன் மார்க்ராம், குல்தீப் யாதவ், இதுல ஐடன் மார்க்ராம ஒரு 80% டீம் வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். சேம் அதே தான் குல்தீப் யாதவும் ஒரு 80% டீம் வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் பேட் கமின்ஸ், முகேஷ் குமார் 2 பேருமே டெத்ல பவுல் பண்றதுனால ரீசெண்ட் டைம் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு. இவங்கன்னா நீங்க 70ல இருந்து ஒரு 80% டீம்ல வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணணும். அண்ட் தென் டேவிட் வார்னர், டிராவிஸ் ஹெட், ஜாக் மெக்கோர்ஸ், அண்ட் தென் அபிஷேக் சர்மா 11. இந்த 4 பிளேயருக்கும் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. இந்த வென்யூ ரெக்கார்டுன்னு பார்க்கும்போது டேவிட் வார்னருக்கு அதிகப்படியான ரெக்கார்ட்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி அவரை நீங்க ஒரு 70ல இருந்து 80% டீம் வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேலன்ஸ் இருக்க டிராவிஸ் ஹெட், ஜாக் மெக்கோர்ஸ், அபிஷேக் சர்மா இவங்க எல்லாத்தையுமே நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ல தான் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுல டிராவிஸ் ஹெட்டையோ அபிஷேக் சர்மாவையோ யாரோ ஒருத்தர் நீங்க டிராப் பண்ணி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம்ல அப்துல் சமாட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் டி ஸ்டப்ஸ், தங்கராசு நடராஜன், அண்ட் தென் புவனேஸ்வர் குமார், இந்த 3 பிளேயரும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. லோ பர்சன்டேஜ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுல் பண்ண போறாங்கன்னா புவனேஸ்வர் குமார், அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மயங்க் மார்க்கண்டே, அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இதை விட நீங்க இன்னும் கொஞ்சம் லோ பர்சன்டேஜ்ல ரிஸ்கா போகணும்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெல்லி பேட் பண்ண போறாங்க அப்படின்னா சாய் ஹோப், அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா
பிருத்திவிஷா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் சபாஸ் அகமத் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் கலீல் அகமத் இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் ரிஸ்கி பிக்ல ஒரு நல்ல எலிஜிபிளான பர்சன்ஸா இருப்பாங்க. ஸோ இந்த 14 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். இதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவாக தான் இருக்கணும். எக்காரணத்துக்காகவும் நம்ம காசு ஃபேண்டசில லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் கிளாரிட்டியா இருங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு பேஸ் டீம் எந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் டீம் நம்ம எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. பேஸ் டீம்ல நம்ம மோஸ்ட்லி குவாலிட்டி பிளேயர்ஸ், அதாவது அவங்க மோஸ்ட்லி 90% வரைக்கும் அவங்க ட்ரீம் டீம்ல வருவாங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். அதாவது நீங்க ஒரு 10 கிராண்ட் டீம் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா அந்த 10 டீம்லயுமே இந்த பிளேயர்ஸை மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் மட்டும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரொட்டேட் பண்ணீங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம்னா விக்கெட் கீப்பர்ல இருந்து ஹென்ரி கிளாசன், ரிஷப் பண்ட் 2 பேருக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் அக்சர் பட்டேல், ஐடன் மார்க்ரம் இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸும், பவுலர்ல இருந்து குல்தீப் யாதவ், பேட்டிங்ல இருந்து டேவிட் வார்னர், இந்த 6 பிளேயர்ஸ்க்கு தான் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ்னா ஹென்ரி கிளாசன், ரிஷப் பண்ட், அக்சர் பட்டேல் இவங்க 3 பேருக்கு மட்டும் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க டேவிட் வார்னர், ரீஸ் இந்த வென்யூல ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அந்த ஐடன் மார்க்ரம், குல்தீப் யாதவ் இவங்க 3 பேருக்கு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை எந்த மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க யாரு, டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னா சாய் ஹோப் லோ பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல சேஸ் பண்ண போறாங்க, நான் லோ பர்ஸ் வந்து ரிஸ்கா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா பிருத்திவிஷா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் ஜாக் ஃப்ரேசர் மெக்குர்க் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால அவரை நீங்க ஒரு 60ல இருந்து 70% டீம்ல அல்லது 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லோ பர்சன்டேஜ் கொஞ்சம் சேஃபா பண்ண முடிவு பண்ணீங்கன்னா டி ஸ்டப்ஸ். சோ இந்த மாதிரி நீங்க பேட்டர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஓபன் பண்ணக்கூடிய டிராவிஸ் ஹெட் அண்ட் தென் அபிஷேக் சர்மா இவங்க 2 பேர்த்தையுமே நீங்க 50-50 ஆப்ஷன்ல தான் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் நீங்க டிரா பண்ற டீம்ல அப்துல் சமாட் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரவுண்டர்ல அக்சர் பட்டேல், ஐடன் மார்க்ரம் இந்த ஆப்ஷன்ல போயிருக்கும், இதுவே போதுமானது. அண்ட் தென் பவுலிங்ல போயிட்டோம் அப்படின்னா குல்தீப் யாதவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல யார் யாரெல்லாம் முகேஷ் குமார் 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுவே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைடு முகேஷ் குமாரை நீங்க ஒரு 70ல இருந்து 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படியே நீங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைடு வந்துட்டோம் அப்படின்னா பேட் கமின்ஸ் அவரை நீங்க ஒரு 70ல இருந்து 80% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி தங்கராஜும் நடராஜனும் ஒரு 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா புவிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மைண்ட் மார்க்கண்டே அந்த லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் ரிஸ்கா போனா மட்டும் ஜெய்தேவ் உனாட்கட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இங்க முகேஷ் குமாருக்கும் குல்தீப் யாதவுக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இசான் சர்மாவை நீங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் கலீல் அகமது லோ பர்சன்டேஜ் வந்து பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரிஷப் பண்ட், ஹென்ரி கிளாசன், அக்சர் பட்டேல் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இதுல மேக்ஸிமம் நீங்க ஹென்ரி கிளாசனை கொஞ்சம் ரிஸ்காவே வச்சுக்கோங்க இந்த மேட்ச். ஏன்னா மேபி அவர் குல்தீப் யாதவ்ட்ட ஸ்ட்ரகிள் ஆகி விக்கெட் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ ரிஷப் பண்டையும் அக்சர் பட்டேலையும் அதிகப்படியான டீம்ல சேஃபா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ரிஸ்கா போனா குல்தீப் யாதவ், ஐடன் மார்க்ரம், டேவிட் வார்னர் இவங்க 3 பேர்த்து நீங்க ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இதை விட நீங்க கொஞ்சம் இன்னும் ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம்னா டிராவிஸ் ஹெட் அவர் ஒரு ரிஸ்கியா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட் கமின்ஸ் அவர் ஒரு ரிஸ்கியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் முகேஷ் குமார் அவர் ஒரு ரிஸ்கியா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இவங்க எல்லாருமே ரிஸ்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க. இந்த 6 பிளேயருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க. நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல உங்களை ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் என்னன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ல என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னா நாங்க ஆல்மோஸ்ட் டீமை கரெக்டா செட் பண்ணிட்டோம், ஆனா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல தான் ஸ்ட்ரகிள் ஆகி லாஸ் ஆகிட்டோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் தெரியும். சப்போஸ் இவங்களை இந்த மேட்ச் கேப்டனா ட்ரை பண்ணலாம், இவங்களை வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது நிறைய யூசர்ஸ்க்கு மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ அவங்க அதை வச்சு டீமை பிக் பண்ணி அதுல ஏதோ நம்ம இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு டீமை ரெடி பண்ணிட்டாங்க. உங்க பேச்சை கேட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பண்றாங்க, அது சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா
நமக்கு ப்ராஃபிட் தானே. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு தோன்ற பிளேயர் யார் கேப்டனுக்கு சூட்டபிளா இருப்பாங்க, யார் வைஸ் கேப்டனுக்கு சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.